மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுமுள்ள இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், சோத்திரங்கள். இந்த நாளுக்குரிய வேதமே வெளிச்சம் என்கின்ற தியானத்தில் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமானால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். பல நேரங்களிலே சுய சித்தத்தை நாம் வெளிப்படுத்தி, மாம்ச சித்தத்தை நாம் வெளிப்படுத்தி, யாரோ ஒருத்தருடைய தவறான ஆலோசனைகளை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி, தவறான இழப்புகள் நிறைந்த, பயங்கரமான வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து போய் விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தோடு இணைந்திருப்பாரே ஆனால், ஜெபத்தில் அவரோடு தொடர்பு கொள்வாரே ஆனால், நிச்சயம் சின்ன சின்ன காரியங்களில் கூட கர்த்தர் பேசுகிறவர், அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் நம்மை வழிநடத்துகிறவர். இன்னும் ஒரு சிறு பிள்ளையை போல, ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கே போக வேண்டும், இது உமக்கு சித்தமா, இந்த வேலை உமக்கு சித்தமா, இந்த மணமகள் உமக்கு சித்தமா, இந்த மணமகன் உமக்கு சித்தமா, இந்த வீட்டில் நான் வாழ்வது உமக்கு சித்தமா, அல்லது நான் இந்த தொழிலை செய்வது உமக்கு சித்தமா என்று ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து, God's plan is very important to us, your life. நம்முடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா God's plan. எனவே தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.